இருந்தாலும் இது அனைத்திற்கும் ஒரு தீர்வு நாளை முதல் கிடைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு தீர்வானது கிடைக்கும். ராகுவின் நிலை மீனம் ராசி பெண்களுக்கு கடந்த வருடம் முதல் பெரிய ஒரு சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ராகுவின் விளைவுகளாக இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். திடீர்னு மன அழுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்திருப்பீங்க, உங்களுடைய வேலைகளுக்கு எங்காவது ஒரு வேலையாக நீங்க சென்றிருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல திடீர்னு ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள ஏற்படும். நம்பியவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. திடீர்னு ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க சொல்லாத வார்த்தைகள் உங்களுக்கு தவறாக புரியப்படுதல். குடும்பத்தில் உங்களின் கருத்தை யாரும் மதிக்காத ஒரு நிலையில் இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மன அழுத்தமாக நிச்சயமாக இருக்கும். கணவன் ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு தவறுகளுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. நான் என்னனாலும் பண்றேன் அப்படின்னு நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க மிகவும் நல்ல ஒரு பெண்மணியா வாழ்ந்து கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகும். நிதி நிலையில ஒரு தடைகளானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குழந்தைகள் பேசாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள், குழந்தைகள் கேட்ட சில செயல்களை, சில பொருட்களை உங்களால வாங்கி கொடுக்க முடியாமல் இருப்பீங்க. இதனால உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் பேசாமல் இருக்கும். இது உங்களுடைய மனதை இன்னும் சுக்குநூறாக உடைக்கும். மனதில் குழப்பங்கள், சோகங்கள், தனிமை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்க தவறு இல்லாமலுமே குற்றவாளியாக ஆக்கப்பட்ட தருணங்கள் இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது ராகு பகவான். கேது பகவான் வைத்த மறக்க முடியாத ஞாபக காயங்கள். கேது மனதில் அடையாளம் பதியும் காயங்களை உருவாக்கக்கூடிய கிரகம். இந்த மீனம் ராசி பெண்களுக்கு யாரோ ஒருவர் காயப்படுத்திய வார்த்தைகள், நெருங்கிய உறவினர் செய்த சிறிய துரோகங்கள் காயமாக தங்கியிருக்கும். அதை உங்களால் மறக்க முடியாத சில நினைவுகளாகவே உங்களுடைய மனதிற்குள் மாறியிருக்கும். பெற்றோர்கள் மீது இருந்த மனக்கசப்புகள், கணவன் கூறிய ஒரு வார்த்தைகள் அது உங்களுடைய மனதில் வலிக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கணவன் கூறி வருட கணக்கில் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சகஜமாக உங்களுடைய கணவனிடம் பழகுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இதனால நீங்க அப்படியே பழகி கொண்டு வருவீங்க. உங்களுடைய முயற்சி மதிக்கப்படாத தருணங்கள், பிள்ளைகளின் எதிர்மறை பதில்கள் இதெல்லாம் உங்களுடைய மனதை இன்னும் சுக்குநூறாக உடைத்து கொண்டே இருக்கும். இந்த ஞாபகங்கள் உங்களை சில நேரங்களில் இன்னும் வருத்தத்திற்கு ஆளாக்கி கொள்ளும். இப்படிப்பட்ட உங்களுக்கு மீனம் ராசி பெண்களுக்கு இதுவரை ஏற்பட்ட கொடுமையான அனுபவங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? மீனம் ராசி பெண்கள் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு பெண்மணிகளாக இருப்பீங்க. இதயத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு நபர்கள். கற்பனையிலே நீங்க வாழ்ந்து கொள்வீங்க. உங்க பிடித்த வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னாலும், நான் பிடித்த வாழ்க்கையை என்னுடைய கனவிலும் என்னுடைய கற்பனையிலும் நான் வாழ்ந்துக்கிறேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மீனம் ராசி பெண்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கொடுமையான அனுபவங்கள் என்ன தெரியுமா? யாராவது உங்களுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு உங்களை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. நீங்க அவங்க மீது அவ்வளவு அன்பை வைத்திருப்பீங்க. இதனால உங்களுடைய பெர்சனல்னு எல்லாத்தையும் நீங்க அவங்ககிட்ட கூறி உடைத்திருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபரால் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். உங்களை சந்தேகித்த உங்களுடைய கணவன் உங்கள் மீது தவறே இருந்திருக்காது. இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பார். இதனால உங்கள் மீது சந்தேகம் கொண்ட கணவன். குடும்பத்தில் உங்களின் நல்ல செயல்களை யாரும் கவனிக்காமல் இருப்பது. குடும்பத்துக்காக நீங்க ஓடி ஓடி பண்ணுவீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கவனிக்காம இருப்பாங்க. நீங்க உண்மையை பேசியும் தவறாக காட்டப்பட்ட சில சம்பவங்கள் இது உங்களுடைய மனதை இன்னும் ஆழமாக காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் பக்கத்தில் இல்லாத ஒரு தனிமையான சில விஷயங்கள் இது கூட உங்களுடைய மனதில் பெரிய ஒரு கவலையை உருவாக்கும். உதவியவர்கள் பின்னால் பேசி பாதித்தது. உங்களுடைய தியாகத்தை யாரும் மதிக்காத காலங்கள். மற்ற நபர்களுக்காக, ஏன் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காகவோ, உங்களுடைய கணவருக்காகவோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்காகவும் நீங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க செய்த தவறுகள் மட்டுமே அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள அவ்வளவு வருத்தங்களும் அவ்வளவு காயங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உள்ளுக்குள்ள அழுத தருணங்கள் வெளியில் யாரும் பார்க்காதவையாக இருக்கும். இன்னும் சில இரவுகள் நீங்க அழுது தீர்த்த நாட்களாக மட்டுமே இந்த மீனம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் இடையே ஏற்பட்ட சண்டைகள். மீனம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் தோளில் இருக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களில் கணவன் மனைவி இடையே சிறிய விஷயங்கள் கூட பெரியதாக சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சந்தேகங்கள், தவறான புரிதல்கள் இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சில மாதங்களாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க யாரிடமாவது பேசினால் கூட உங்கள் மீது சந்தேகப்படுவது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையானது போய்கொண்டே இருக்கும். குழந்தைகளின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தும்.
எதையாவது கேட்டு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு உங்களை தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசுவது, இல்லைன்னா உங்க தோளுக்கு மேல நம்முடைய குழந்தை வளர்ந்துட்டான், அவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களும் அதை கண்டுக்கிடாம விட்டுருவீங்க. இருந்தாலும் அது உங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருக்கும். வீட்டில் அசாதாரணமான கோபம் கொள்வது, குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைக்காத நிலைமைகள், நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு வாங்கி கொடுக்காம இருப்பது, எங்கேயும் உங்களை அனுப்பாமல் இருப்பது, இது உங்களை பெரிய அளவுல பெரிய ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக்கும். மாமியார் வீட்டில் ஏற்பட்ட மனக்கசப்பு, இவை அனைத்திற்கும் எது தெரியுமா காரணமாக இருந்தது? ராகு கேது, அதனுடன் சூரியன். இது உங்களுடைய ராசியில எதிர்மறை பாவத்தில் இருந்தது. இதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் நாளை முதல் இந்த மீனம் ராசி பெண்களின் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? மன அழுத்தங்கள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் தானாகவே அடங்கிவிடும், கணவன் உங்களை புரிந்து கொள்வார்கள், குழந்தைகளின் நடத்தையானது மாறிவிடும், வீட்டில் நீண்ட நாள் இருந்த சண்டைகளானது முடிவுக்கு வரும், பணம் சம்பந்தமான நல்ல நல்ல செய்திகளானது உங்களை தேடி வரும், நீண்ட காலமாக நிற்கக்கூடிய வேலையானது, நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் முடிந்துவிடும். மீனம் ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இனிமேல் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதுவரை யாரும் எடுத்துக்கொள்ளாத உங்களுடைய கருத்து இனி அனைவரும் கேட்டு செயல்படுவாங்க. நீங்க நினைத்ததெல்லாம் அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வீடு முழுவதும் அமைதி ஏற்படும். சண்டை, வாக்குவாதம், கோபம் இது மட்டும் இருந்த உங்களுடைய வீட்டுல நல்ல நல்ல நிகழ்வுகள், சுப காரியங்கள், ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள், சிரிப்பு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நிதி நிலையில நல்ல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். இது மிகவும் ஒரு பெரிய மாற்றமாக உங்களுக்கு திகழும். உறவினர்கள் உங்களுக்கு பிடித்தது போல மாறி நடந்து கொள்வாங்க. உங்களை எதிர்த்தவர்கள் கூட இனி நிதானமாக உங்களிடம் வந்து பேசுவாங்க. முக்கியமா உங்களுடைய உறவினர்கள். உங்களுடைய உடல் நலத்துல மேம்பாடானது ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல போகுது? இனி குரு உங்கள் பக்கம் திரும்பும், சுக்கிர பகவானும் உங்கள் பக்கம் தேடி வருவார், சூரியன் எதிரிகளை பலவீனமாக்கி விடுவார், ராகு கேது துன்பங்களை கொடுக்காமல் இருக்கும், சந்திர பகவான் மன அமைதியை தேடி கொடுப்பார். இனி நல்ல ஒரு காலம் நெருங்குகிறது என்றுதான் உங்களுடைய கிரகநிலை மாற்றமானது சொல்கிறது. எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். நாளை உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பிடித்த ஒன்றை நடத்தி காட்டுவார். மீனம் ராசியின் அதிபதி குரு நாளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவார். இல்லை அப்படின்னா நீண்ட நாள் நிற்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தேடி கொடுப்பார். சமாதானம், எதிர்பார்த்த நபர் திரும்பி வந்து உங்களிடம் பேச வைப்பார். ஒரு விருப்பம் திடீரென நிறைவேறும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக நாளைய நாளில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த துன்பங்களானது முடிவடையக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. விதி மாறும் ஒரு தருணமானது வந்தது. நாளை ஒரு நல்ல ஒரு தொடக்கத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். எனவே நாளைய நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டம் புதிய பாதையில் செல்ல போகும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் காலம் இதுதான். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.
தானாகவே அடங்கிவிடும். கணவன் உங்களை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளின் நடத்தையானது மாறிவிடும். வீட்டில் நீண்ட நாள் இருந்த சண்டைகளானது முடிவுக்கு வரும். பணம் சம்பந்தமான நல்ல நல்ல செய்திகளானது உங்களை தேடி வரும். நீண்ட காலமாக நிற்கக்கூடிய வேலையானது நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் முடிந்துவிடும். மீனம் ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இனிமேல் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதுவரை யாரும் எடுத்துக்கொள்ளாத உங்களுடைய கருத்து இனி அனைவரும் கேட்டு செயல்படுவாங்க. நீங்க நினைத்ததெல்லாம் அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வீடு முழுவதும் அமைதி ஏற்படும். சண்டை, வாக்குவாதம், கோபம் இது மட்டும் இருந்த உங்களுடைய வீட்டுல நல்ல நல்ல நிகழ்வுகள், சுப காரியங்கள், ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள், சிரிப்பு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நிதி நிலையில நல்ல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். இது மிகவும் ஒரு பெரிய மாற்றமாக உங்களுக்கு திகழும். உறவினர்கள் உங்களுக்கு பிடித்தது போல மாறி நடந்து கொள்வாங்க. உங்களை எதிர்த்தவர்கள் கூட இனி நிதானமாக உங்களிடம் வந்து பேசுவாங்க. முக்கியமா உங்களுடைய உறவினர்கள். உங்களுடைய உடல் நலத்துல மேம்பாடானது ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல போகுது? இனி குரு உங்கள் பக்கம் திரும்பும். சுக்கிர பகவானும் உங்கள் பக்கம் தேடி வருவார். சூரியன் எதிரிகளை பலவீனமாக்கி விடுவார். ராகு கேது துன்பங்களை கொடுக்காமல் இருக்கும். சந்திர பகவான் மன அமைதியை தேடி கொடுப்பார். இனி நல்ல ஒரு காலம் நெருங்குகிறது என்றுதான் உங்களுடைய கிரகநிலை மாற்றமானது சொல்கிறது. எனவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். நாளை உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பிடித்த ஒன்றை நடத்தி காட்டுவார். மீனம் ராசியின் அதிபதி குரு நாளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவார். இல்லை அப்படின்னா நீண்ட நாள் நிற்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தேடி கொடுப்பார். சமாதானம், எதிர்பார்த்த நபர் திரும்பி வந்து உங்களிடம் பேச வைப்பார். ஒரு விருப்பம் திடீரென நிறைவேறும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக நாளைய நாளில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த துன்பங்களானது முடிவடையக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. விதி மாறும் ஒரு தருணமானது வந்தது. நாளை ஒரு நல்ல ஒரு தொடக்கத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். எனவே நாளைய நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டம் புதிய பாதையில் செல்ல போகும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் காலம் இதுதான். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.